வருகவேதான் இது காலம் அல்ல. வருகவேதான் இது காலம் அல்ல. மரம் கலைந்து போகுமம்மா. கலைந்து போகுமம்மா. பங்காளியை நான் ஜெயிக்க பரமனை கோரிதம் செய்ய போகிறேன். எதிராளியை நான் ஜெயிக்க ஈர்த்தனை கோரிதம் செய்தேன். அதனால தவத்தை கலைக்க வேண்டாம், வழிபட சொல். வருகவேதான் இது காலம் அல்ல, மரம் கலைந்து போகுமம்மா. வருக காலம் இல்லையா? ஆமாமா. அப்படி சொன்னாதீங்க. நான் 2 வருஷ காலமா உங்களுக்காக சொல்றேன். தவறு செஞ்சு என்ன பிரயோஜனம்? என் நண்பனுக்கு மட்டும் நீங்க வந்தீங்கன்னா சொல்லிட்டு போக வேண்டாம். என் அண்மனைக்கு வந்தா கட்டில் உண்டு, மெத்தை உண்டு, கால் பிடிக்க தாதி உண்டு. கால் பிடிக்க தாதி உண்டு. ஆட பகடை உண்டு, அமர்ந்திருக்க கூடாரம் உண்டு. ஆட பகடை உண்டு, அமர்ந்திருக்க கூடாரம் உண்டு. சேர இடம் உண்டு, செலவழிக்க காசு பணம் உண்டு. சரி, இத்தனை வாய்ப்புகளை விட்டுட்டு போகாதீங்க. அம்மா வர சொல்றாங்க, வாங்கன்னு சொல்லி கூப்பிடு. அவர்தான் வராட்டு, இப்போ நான் தான் வரேன். அண்ணா அப்புறம் வந்த பொம்பளை இவகிட்டையாவது ஒரு தடுமாறு இப்படிதான் பண்றீங்க சாமி. அந்த அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? கட்டில் உண்டு, மெத்தை உண்டு, கால் பிடிக்க தாதி உண்டு, ஆட பகடை உண்டு, அமர்ந்திருக்க கட்டில் உண்டு, எல்லாம் இருக்குதா அந்த அம்மா வீட்டுல. வேற இடம் உண்டு, செலவு செய்ய பணம் உண்டு. அப்படி எல்லாம் இருக்குது. அரண்மனைக்கு வாங்க, அவங்க பாத்துக்கிறேன்னு அந்த அம்மா சொல்றாங்க. அடுத்து
எனக்கு கால் பிடிக்க தாதி வேண்டாம், ஆட பகடை வேண்டாம், எனக்கு அமர்ந்திருக்க கூடம் வேண்டாம், சேரவும் பகடை வேண்டாம், எனக்கு செலவழிக்க சில ரொக்கமும் தேவையில்லை. அந்த அம்மா பார்த்த எப்படி தெரியுமா எனக்கு இருக்கு? எப்படி? குந்தி முளை கொடுத்தாள் எங்க அம்மா, குந்தி முளை கொடுத்தாள். என் தாய் குந்தமாதேவி போல் தெரியாது. ஏந்தி முளை கொடுத்தாள், பால் கொடுத்திருக்கும். ஏந்தி பால் கொடுத்திருக்குமே, ஏந்தி முளை கொடுத்த என் தாயே குந்தமாதேவி என்று போய் சொல்லுங்கள். போங்க. மனுஷார் இப்படியே சொல்லிட்டு இருந்தா நான் எத்தனை நாள் அவருக்காக நான் காத்துட்டு இருந்தேன். நான் என்ன விட்டோம், நான் செத்து போயிருவேன். சாமி நீங்க வரலீனா இத்தனை வருஷமா அந்த அம்மா உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்களாமா. அதனால நீங்க வரலீனா நாராயணா எல்லோரையும் காப்பாயி கேக்குறியா இல்லையா? இதெல்லாம் சொல்ல வரமாட்டாரா? இன்னொன்னு சொல்லி கேளு. மஞ்சள் சப்பார கூட மஞ்சள். ஆமா, அந்த சப்பர கூட மஞ்சள் மெத்தையில நம்ம ரெண்டு பேரும் தாண்டி கொஞ்சம் கிடக்கலாம். சரி போலாம் போலாம், எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. தூளியான தூளி உண்டு, தூளி மெத்தை, தூளி மெத்தை, தூளி மெத்தை நீ பாத்துக்கிறியா? எங்க ஊர்ல சாக்கு போயிருக்கு, அதுல படி தூளி தூளியான தூளி மெத்தை. தூங்கும் போது சப்பர கூட மஞ்சள், தூங்கும் போது சப்பர கூட மஞ்சள், சப்பர கூட மஞ்சள் மெத்தையில நம்ம ரெண்டு பேரும் தாண்டி படுத்துட்டு இருக்கலாம். சப்பர கூட மெத்த, சப்பா கூட மெத்த மஞ்சையிலேவா? மஞ்சள் மெத்த, மஞ்சள் மெத்த, மெத்த மஞ்சையா? மல்லிகை பூ தோட்டத்திலே மருந்து கிடைக்கலாம் வாங்க, குண்டுமல்லி தோட்டத்துல கூலி விளையாடலாம் வாங்க. நல்லா சொல்ல, மல்லிகை பூ தோட்டத்திலே மலர்ந்திருப்போம் வாங்க, மல்லிகை பூ தோட்டத்திலே மலர்ந்து கிடக்கலாம் வாங்க, குண்டுமல்லி தோட்டத்திலே கூடி விளையாடுவோம் வாங்க. மல்லிகை பூ தோட்டம் பண்ணிட்டு அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க? தூளியான தூளி மெத்தை, தூங்கும் போது சப்பரோட மஞ்சள், அப்படி சப்பரோட மஞ்சள் இருக்குது, சாஞ்சு விளையாடலாம். தூளியான தூளி மெத்தை
காலம் அல்ல. மல்லிகைப்பூ தோட்டத்துல கலந்து கிடக்கலாம் வாங்க. நல்லாவது கிடக்கலாம். மல்லிகைப்பூ தோட்டம் வேண்டாம் எனக்கு, கனகாமர தோட்டம் வாங்க. குண்டு மல்லி தோட்டத்துல கூடி விளையாடலாம் வாங்க. ஏதொன்றும் வேண்டாமம்மா என் தாயே ஏலக்கண்ணி. ஏதொன்றும் வேண்டாமம்மா என் தாயே ஏலக்கண்ணி. எதுவுமே வேண்டாமா, வேணுங்கிறவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. நான் எண்ணமெல்லாம் இவனோட பெரிய தலைவலியா இருந்ததுமா. சரி எல்லாம் சொன்னா வேலையாவாது. உன்னை வெட்டிட்டு நான் நானா நேரடியா போய் கூப்பிட்டு பாக்கிறேன். நான் வந்து ஒத்துக்கிட்டா என்னங்க இந்தா ஆளை வச்சுட்டு எல்லாம் நம்ம ஒண்ணு ஒரு காரியம் பண்ண முடியாது. இந்தா மாப்பிள்ள ஏன் பேசல கிரிப்பாரு சொல்லி பேச மாட்டேங்கிறாரு. என் மேல யாரும் போகமா பட்டுப்பல்ல இப்படி கோபமா யார் இப்படி இப்பதான் எனக்கு தெரியும். இந்த வருஷம் காலம் கழிச்சு நம்ம இப்பதான் வந்து ஒரு வரவேற்பு பண்ணாம படிக்க நம்ம முதல்ல அந்த அந்தவர் வந்தவனுக்கு தான் நம்ம கூப்பிட்டு கேட்கறான். என் மேல ஒரு தடுப்பாவும் கோபமா இருக்காதா? ஒரு மரியாதை இவருக்கு நம்ம இப்போ இவரும் சூதுவா காடு வனவாசம் தெரியும். நல்ல விதமான சாது சாப்பிட்டு எவ்வளவு நாளாவது தெரியல. ஆமா ஆமா ஆமா. இவர் என்ன பண்ணும், நம்ம அலங்காரி சீக்கிரமா போய் என் கைப்படையா புரிச்சுட்டு கிச்சடி சம்பா நெல் எடுத்து கிச்சடி சம்பா நெல் சரி எடுத்து நானே என் கைப்பட தங்க உலக்குல முத்து போத்த முறத்துல அப்படியே புடிச்சி என்ன நெல்ல முத்து போத்த முறத்துல அப்படியே உடைச்சி அரிசி வேறையா குருணு வேறையா தவுடு வேறையா தனித்தனியா பிரிச்சு வச்சு வெள்ளி பாத்திரம் தங்க பாத்திரத்துல சமையல் பாத்திரம் சமையல் செஞ்சு அரியலு பொரியலு அப்பளம் அரிவடைகள் காய் வகைகள் எல்லாம் படித்த வகையான காய் வகைகளை சமைச்சு தளவாழ இலையும் முதல் வாழை பழமும் முத்திரைக்கை நெய்யும் பக்குவமாக ஊற்றி பக்கத்துல உட்கார்ந்து நான் அவருக்கு போட அவர் எனக்கு போட நான் அவருக்கு மாட்டேன் அவர் எனக்கு மாட்டேன் மாறி அப்படி போட்டாரு திரிங்க அப்படி ரெண்டு பேர் மாத்தி போட்டுட்டு சோறு ஊட்ட அவர் எனக்கு சோறு ஓ பாசமா ரெண்டு பேரும் அந்த இடத்துலயே டவுசர் தேவி தப்போ அப்படி நம்ம சீக்கிரமா பண்ணணும். இப்ப போய் சீக்கிரமா சமையல் பண்ணி கொண்டு வருவோம். போலாமா? ஒரு சின்ன வேண்டுகோள் வேலை தெரியாதுன்னு சொல்ல வேண்டிய ஒரு போகி ஆகிட்டேன் நான். என்ன ஏமா இப்ப நீங்க போய் சிக்கடி என்ன நெல் குத்துறீங்க? சிக்கடி சம்பா நெல் எடுத்து புத்தணும். தங்க உலக்கையில குத்தி தங்க உலக்குல குத்தி முத்து போட்ட முறத்துல போட்டு வெள்ளி பாத்திரத்துல சாப்பாடு தங்க பாத்திரத்துல சாம்பார் சரி இதெல்லாம் செஞ்சு பக்குவமா என் புரிஞ்சு நான் பரிமாறு இதெல்லாம் செய்யற வரைக்கும் நீங்க நெல்லு குத்தி அரிசி வேற தவிடு வேறைய புடைச்சி அதுக்கு மேல உழை வச்சு சோறாக்கி சாதம் சமைச்சு பரிமாறுற வரைக்கும் அவர் தவத்துக்கு போறது தோட்டத்தை உட்காந்துக்கிட்டே இருப்பாரு. சமையலும் ஓடி போயிடுவாரு. என்ன பின்ன அந்த சமயம் பார்த்து போயிட்டாருன்னு என்ன பண்ணுவீங்க? ஐயோ அந்த சமையல் மேலாம் வேண்டாம். நம்ம போலாம் அந்த பொண்ணு போய் பண்டிகைல ஒரு 4 பேர் எடுத்து வந்துட்டு அவர் நாம சமையல் பண்ணிட்டு கொண்டுட்டு வருவாரு. என்ன பண்ணலாம்? நேற்று பண்ணலாமா 2 பேரும்? அப்படிதாண்டா புதுசா பண்ணலாம். என்ன தெரியுமா? 7 சட்டி கோடு போடணும். சத்தியம் தவறாத சந்திரோட வம்சத்துல பிறந்தவர். ஒரு சட்டி கோடு ஒண்ணு போட்டு விட்டோம்னா 6 நாள் 3 பொழுது ஆனாலும் அந்த இடத்துக்கு அவங்க நவரவே முடியாது. அதனால சட்டி கோடு 7 போட்டு சட்டி கோட்டுக்குள்ள நிக்க வச்சுட்டு நான் போனோம்னு வச்சுக்கேன். எவ்வளவு நாள் அதான் அங்கேயே இருப்பார். சமையல் பண்ணிட்டு வந்து ஜாலியா தாண்டி சாப்பாடு போடலாம். நீ போட அவர் போட, நீ மாட்ட அவர் மாட்ட, மாட்டிட்டே இருக்கலாம். சட்டி கோடு போடுறேன். ஒரு வெங்காயம் தான். 3 4 5 6 7 நீங்க வந்து அதனால வந்து அவர் கோடு விடு. சட்டி கோட்ல சாமி
அம்மா மகாராணி போயிட்டாங்க. வாங்க போலாம். என்ன போயிட்டாங்களா? சரி. அதனால அங்க வாங்க பேசிக்கலாம். ஓ, என்னை வேறு வழியில சீக்கிரம் அனுப்பி வாங்க. சரி, நான் வரேன். ஏங்க, நான் சுருக்கமா சொல்றேன். இந்த அம்மா கிட்ட தப்பு என்ன வழி? தப்பிச்ச வழி சொல்ற நீங்க தான் புண்ணியமான. இப்படி போனீங்கன்னா கண்டிப்பா நம்ம தோத்து போடுறோம். சரி, நான் ஒரு குறுக்கு வழி சொல்றேன். அந்த வழி வந்தீங்கன்னா சீக்கிரமா நீங்க ரோடு போயிடலாம். சரி சரி, அப்படியே போகலாமா? இதுக்கு தொட்டா என்ன? நீங்க என்ன தொடவே கூடாது. ஏன் என்னாச்சு? நீங்க எல்லாம் பேசக்கூடியவா இருக்கிறாங்க. இல்ல இல்ல ஐயா, ஐயா நீங்க எல்லாம் பெண்களோடு பேசக்கூடியவர். நான் பெண்களை முகத்தை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். ஆமா ஆமா, நீங்க சன்னியாசி. ஆமா ஆமா, சரி கொடுங்க. எப்படிதான் என்ன? வாங்க வாங்க வாங்க, இப்படியே வாங்க இப்படியே வாங்க. தந்திரமா ஏழக்கண்ணில் தோழிமார்கள் இப்படி வழியால் வேறு வழியை காட்டுவதாக சொல்லி என்னை சத்திய கோட்டுக்குள் போட்டு நிறுத்தி விட்டாரே. என்ன செய்வேன்? வம்சத்திலே பிறந்த சத்தியம் தவறான சந்திரவம்சத்திலே பிறந்தவன் நான். கோடு தவறான குரு வம்சத்திலே பிறந்தவன். இப்படி சத்திய கோட்டுகள் 7 சத்திய கோடாக விட்டு அதற்குள் என்னை நிறுத்தி வைத்து விட்டார். சத்திய கோட்டு எப்படி நான் மீன் செல்வது? எப்படித்தான் ஏலத்திற்கு கட்டிப்பது? என் மாமன் சொன்னார் நாராயணன், ஏலக்கணி இடத்துல ஆபத்து ஒன்று இருக்கிறப்பா. அப்படி ஒரு வேளை ஆபத்துல தப்பிக்க முடியாமல் தவித்தால் 8வது வனத்திலே வாழும் இல்லை பத்ரகாளி அம்மனை அழைத்தால் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவார், வழிகாட்டு சொன்னார். பத்ரகாளி வைக்கலாமா? அம்மா காளி அம்மா, பத்ரகாளி சென்ற பத்னியா சென்ற பத்னி அமைக்க சொல்லப்பா, நான் சிவனை கோரி தவம் செய்யலாம் என்று பாசைக்கனை பெற்றுவிடலாம் போய் கொண்டு நான் 7வது மனசு ஏலக்கண்ணி இடத்தில் ஆபத்தில் அகப்பட்டு விட்டேன் சுவாமியா. 7 சத்திய கோடான விட்டு 7 சத்திய கோட்டுகள் என்னை நிறுத்தி இந்த வனத்துல என்ன நடந்தது தெரியுமா? யாரோ ஒரு கன்னி 7 பேர் தாதிகளோடும் தோழிகளோடும் என்னை இப்படி 7 சத்திய கோடானிட்டு சத்திய கோட்டுக்குள் வைத்து விட்டார் தாயை. சத்தியம் தவறாத சந்திர வம்சத்திலே பிறந்த இந்த அர்ஜுனாகிய நான் சத்திய கோட்டை விட்டு எப்படியம்மா தவம் செய்ய போக முடியும்? அப்படியா? கவலை வேண்டாம் அர்ஜுனா. கோடு தவறாத குருகுல வம்சத்திலே பிறந்து விட்டு 7 சத்திய கோட்டை எப்படி தாண்டுவது என்பதற்காக மனம் கலங்கி தவிக்கிறாய். கவலை வேண்டாம். இதோ இந்த 7வது வனத்திலே உன் உருவத்தை நானும் என் உருவத்தை நீயும் மாற்றிக்கொண்டு
நான் இந்த சத்திய கோட்டிலிருந்து வெளியே வந்து விட்டால் உனக்கு சத்தியத்திற்கு எந்த விதமான பழுதும் நேராது மகனே. இந்த உருவத்தோடு சத்திய கோட்டை தாண்டினால்தான் சத்தியத்திற்கு பழுது வரும். உங்கள் உருவம் எனக்கு தருகிறீர்கள், என் உருவத்தை உங்களுக்கு கொடுத்தால் என்னை போல் தாங்கள் சத்திய கோட்டை நின்று கொண்டு இருக்கும்போது நான் கிடையாது சத்தியத்திற்கு பழுது வராது. 8ஆவது சென்றவர்கள் அழைத்தால் அங்கு வந்து அவகாசம் தருகிறார். உருவத்தை நாம் மாற்றிக்கொள்ளலாம். அப்படியா? உண்மைதான். ஆமா, அதனால அந்த முத்து போன்ற மரம் இருக்குது, அந்த மரத்தை எடுத்துட்டு அந்த தங்க உலக எடுத்துட்டு சின்ன வீட்டை அப்படி சிக்கனமா திறந்து அந்த முத்து போன்ற மரத்தை எடுத்துக்கலாம்.
விரல இங்க ரத்தம் ஒழுதிட்டு இருக்கு. அண்ணா அங்க வா. கட்டி போன புத்தூர்ல ஆமா உனக்குதான் கட்டுக்க. எப்படியா கட்டு கட்டிக்குத? ரத்தம் இது ரத்தம் இங்க வருதா? இங்க வந்து கையை பிடிச்சி விரல கட்டியா? நான் அவசரத்துல பதறத்துல ஒண்ணு புரியல. கை ஓடல கால ஓடல. ஏமா நீதான் பாத்து கொடுக்க ரத்தம் கொடன்னு வருது. ஏய் ஏன் 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 இப்படி கட்டுறீங்க? கைதான போட்ட ரத்தம் வருதணும். ஆனா ஒண்ணு இல்லாம மராட்டிக்கு இப்போ சின்ன வீட்டை திறந்து சிக்கிச்சம்பா நெல் எடுத்து முத்து போத்த முறத்துல எடுத்து தங்க உலக்குல குத்தி அரிசி அரியா பொண்ணு அரியா தவுடு அரியா தனித்தனியா பிரிச்சு இப்போ நம்ம வெள்ளி பாத்திரத்துல தங்க பாத்திரத்துல சமையல் பாத்திரத்துல பண்ணணும் சாப்பாடு பண்ணணும். அந்த பாத்திரத்தை எடுத்து வர்றியா? ஏதாவது கீழே வருதுப்பா. புண்ணு சாப்பிட்டு அப்படியே ஒண்ணு வடிக்கணும் நாக்கு வடியும் பாரு எங்க வடிக்குது. அப்பாடி கண்ணம்மா சாப்பிட்டு அப்படியே இல்லம்மா
இங்க ஊதிட்டு அந்த அம்மா முன்னாடி ஊதிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அந்த அம்மா ஊத காத்து பத்துலப்பா, அதெல்லாம் அவங்க ஒரு சப்போர்ட்டா நானும் பின்னாடி ஊதிட்டே இருந்தேன். வருது அப்படின்னு பார்த்தேன். ஓ அதுவும் பாத்தீங்க. சரி சரி சரி. ஏய் பூசணிக்காய் புளிக்குழம்பு, கத்திரிக்காய் கருணைக்கிழங்கு, அப்பளம், அறிவடைகள் எத்தனையுமே விதவிதமா செஞ்சு வச்சுக்கிறேன். வேணுமாயா எல்லாம் என் புருஷனுக்கு உனக்கு இல்ல. ஆமா எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாங்க. நீ எல்லாம் கொண்டு போய் துணிவிட கொடுக்க மாட்டா. சொல்லுங்கம்மா. இப்ப என்ன பண்ணீங்கன்னா நான் வந்து இந்த சமையல் பார்த்து சமையல் வேலையெல்லாம் அரிவடை எல்லாம் விதவிதமா செஞ்சு வச்சிருக்கிறேன். என்ன பண்றீங்க? நான் இப்ப சாப்பாடு எல்லாம் செஞ்சதுனால என் உடம்பு வந்து ஒரு கலப்பா இருக்குது. அதனால கொப்பரையில வெந்நீர் வச்சு சீக்கிரமா குளிச்சு முடிச்சு நீராடிட்டு பட்டு சீராவரும் ஆடை ஆவாரும் நகை நட்டெல்லாம் அலங்காரம் செஞ்சுட்டு என்ன அவருக்கு ஒரு தங்க பல்லாக்கு எனக்கு ஒரு முத்து பல்லாக்கு வச்சு நான் பின்னாடி வந்துட்டே இருக்கேன். நீ முதல்ல கொண்டு போய் பசியோடு இருக்கக்கூடிய பொருட்களுக்கு முதல்ல கொண்டு போய் கொடுங்க. அம்மா மகாராணி எங்க அப்படின்னு கேட்டா அம்மா அலங்காரம் பண்ணி குளிச்சு முடிச்சு நீராடி அலங்காரம் பண்ணிட்டு அவருக்கு ஒரு தங்க பல்லாக்கு அம்மாவுக்கு ஒரு முத்து பல்லாக்கு எடுத்துட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க. என் புருஷனுக்கு எடுத்து சொல்லுங்க. அம்மா நீ கவலையா போறேன். கம்பெனி போய் நான் உடனடியா போய் சாப்பாடு கொடுத்து வரோம். அதுக்கு நீங்க மேக்கப்ல வருவாங்க. கொஞ்சம் உப்பு கம்மியா போட்டுக்கிறேன். எதுக்குன்னு கேளு. உப்பு கம்மியா இருந்தா திட்டு வரலையா? திட்டுல எனக்கு ஒரு சந்தோஷம். அவங்க வாயில திட்டு வரணும். கம்மியா போட்டு திட்டு வருங்கிறீங்க. எப்படி திட்டுவாங்க? உப்பு போடலையே, உப்பு கொஞ்சம் அதிகமா போட்டுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு திட்டினா நினைச்சு திட்டுவாங்க. எனக்கு அது பெருமையா கண்டாரோன்னு கேட்டா உனக்கு அது ஒரு பெருமை. முழுக்க கொண்டாட்டி கேட்கறது ரொம்ப சந்தோஷம் இல்லையா? என்னென்ன சொல்றாரு அப்படியே எனக்கு சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் தலையில வச்சுக்காங்க. நான் அப்படியே காக்கா முடிக்கிட்டே அவளை தோத்துல யாரு இதாகாம குடிச்சுக்கோங்க தம்பி. இத பாத்து எடுத்துருப்பாங்க. ஏன் நீயே கொண்டு போவ? இந்த வேலைக்கு பரவாயில்ல. அம்மா மகாராணி சொன்ன மாதிரி மகாராணி சாப்பாடு கொண்டு போவோம். சரியா? முன்னாடி கொண்டு போ. நாங்க ரெண்டு பேரும் பின்னாடி